வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. ஒரு பெண் தாயாக மாறும் பொழுது இயற்கையிலேயே அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்குது. கர்ப்ப காலத்தில் ஆரம்பித்து தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது கூட ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்குது. அவங்க உடல் அளவுலையும் மனதளவுலையும் மூளையில் ஹார்மோன்ஸ் லெவலில் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் நடக்குது. அதனால் ஒரு பெண் தாயாக ரொம்ப சீக்கிரமே அடாப்ட் ஆகிக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இயற்கையிலே அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஆனால் அதே எக்ஸ்பெக்டேஷன் அதே போல் ஒரு ஆணும் அப்பாவாக மாறும் பொழுது வேகமாக எல்லாத்தையும் அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னு ஒரு பெண் எதிர்பார்க்கும் பொழுது தான் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது. ஒரு ஆண் அப்பாவாக மாறும் பொழுது இயற்கையில் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் இதை ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ எப்படி ஒரு ஆண் அப்பாவாக மாறலாம் அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன், ஒவ்வொன்றுலையும் பங்கேற்பது தான் ஒரு ஆண் அப்பாவாக மாறுறதுக்கான ஒரு வழி. இப்போ குழந்தையை உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், அம்மாவுக்கு முழுக்க அம்மாவுடைய சேஞ்சஸ் மனநிலையை புரிஞ்சுக்கிறதுலையா இருக்கட்டும், குழந்தையோட சிக்னல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுலையா இருக்கட்டும், குழந்தையோட தேவை, அவங்களுடைய வெப்பநிலையாக இருக்கட்டும், அவங்களுடைய டைப்பர் மாத்திரை பிரச்சனையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ரிப்பீட்டடாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அருகாமை இருந்துகிட்டே இருந்தாங்க, பங்கேற்றுக்கொண்டே இருந்தார்கள், டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக தினமும் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆக்சிடோசின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஆக்சிடோசின்றது ஒரு பிணைப்பு ஹார்மோன், லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 பேர்த்துக்குள்ள பந்தத்தை அதிகப்படுத்தும். அப்போ ஒரு ஆண் எப்படி அப்பாவாக மாறலாம் அப்படின்னா, பங்கேற்பதன் மூலமாக தான். எனக்கு இயற்கையில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, ஆணுன்றது பெருசாக இயற்கையில் இல்லாத ஒரு உறவாச்சே அப்படின்னு எக்ஸ்கியூஸ்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. உண்மையாக அதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க, காட்டில் யானை சிங்கல்லாம் இருக்குது. அம்மா யாருன்னு தெரியும், ஆனால் அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்பான்றது மனிதன் தன்னுடைய பகுத்தறிவினால் ஒரு தன்னைத்தானே ஒரு புகுத்தி கொண்ட உறவு தான். அதனால் 100% அவங்கள்ட்ட ஒரு தாய்க்குள்ள எல்லா சேஞ்சஸையும் பெண்கள் எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒரு ஆண் அப்பாவாக மாற முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், பங்கேற்று கொண்டே இருக்கணும். பட் அந்த மாற்றம் கொஞ்சம் கிராஜுவலாக தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் எப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் குறுக்க கிடக்கிற குச்சி எப்படி நவுத்துனா கூட ஆம்பளையிட்ட வேலை சொல்கிறியா அப்படின்னு அடிக்கிற ஆண்களும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு அம்மா நான் பிஹெச்சியில் வேலை செய்யிட்டு இருக்கும்போது முகத்தில் ஃபுல்லாக சுட சுட குழம்பு பட்டு வந்தாங்க. ஏம்மா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சுட சுட குழம்பு ஊற்றி முகத்தில் ஊற்றிட்டாரு அப்படின்னாங்க. இது இன்னும் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இப்படி இருக்கிற பசங்க இன்றைக்கி என்ன எப்படி மாறி இருக்காங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது அதனால் நான் சமைக்க கற்றுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு மாறி எடுக்கிறாங்க. இதுவே ஒரு நல்ல சேஞ்சஸ் தான். மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டு நான் சின்ன பொண்ணு, உன்னை விட சின்ன பொண்ணு, நான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறேன், நீ ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சண்டை போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இயற்கையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.